ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அப்படி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு கழனியில் வந்து பூ வந்து பெருக்கிறது இந்த வீடியோவில் போட போகிறேன். இந்த அப்டேட் வந்து பூ பறிக்கிற விவசாயிகளுக்கு தான். நீங்கள் இந்த மாதிரி பூ பறிப்பீங்க, விவசாயம் பிடிக்கணும், வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த பூச்செடி எல்லாத்தையுமே வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். அதில் ஒரு ஆனியன் செடியும் இருக்குது, கொஞ்சம் ஆனியன் செடி இருக்குது, அந்த பூச்செடி எல்லாமே நிறைய இருக்குது. நம்ம வந்து 2 கழனி போட்டிருக்கோம். அந்த 2 கழனியில் வந்து இப்போ நேற்று ஒரு கழனி பறிச்சாச்சு, இன்றைக்கி ஒரு கழனி பறிக்க போகிறோம். இப்போ வாங்க போய் பார்க்கலாம். இது வந்து நம்மளுடைய நார்மல் பூ சைஸு. இது வந்து எல்லோ கலர் பூ. இவங்ககிட்ட வந்து ரெட் கலர் பூவும் இருக்குது. நான் வந்து ஆரஞ்சு கலர் பூ நான் இந்த வீடியோவில் காட்டல, நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அந்த ஹெண்டிங் வரைக்குமே நம்ம வந்து பூ போட்டிருக்கோம். இப்போது காமிச்சில்லைங்களா, அது வந்து நான் பறிச்சாச்சு நேற்று. இன்றைக்கி வந்து சின்ன கழனி பறிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், நான் எப்படி பறித்து நாங்கள் எப்படி அதை சேல் பண்ணுறது வரைக்கும் என்னால் இப்போது இந்த வீடியோவில் காட்ட முடியாது. ஏன்னா நான் மினி பிளாக் தான் போடுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இப்போது இது வந்து மொட்டு உள்ள க்ரீன் கலரில் இருக்குது, அது வந்து மொட்டு, அதனால நம்ம தான் பறிக்கக்கூடாது. அடுத்து அப்படியே பார்த்து சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா இடமும் பூ மாதிரி தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் அதில் வந்து பூத்த பூ இருக்கும். ஏன்னா பாதி வந்து மொட்டு, அந்த மொட்டுலாம் பறிக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனியன் செடிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு இப்போது ஒரு பெரிய கொலாப்ஸாகவே இருக்குது. இது வந்து என்னென்னா இப்போது பூ பூத்துருக்கு. இப்போது அது எப்போ அதை நம்ம அறுவடை செய்யணுன்றது, விவசாயம் செய்யணுன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. நீங்கள் யாராச்சும் ஆனியன் விவசாயம் செய்கிறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்டில் இந்த மாதிரி எப்போ இது அறுவடை செய்யணும்னு சொல்லிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இதில் பூவே வந்து பூத்துருச்சு. அந்த பூ வந்து டிஃப்ரெண்ட் சைஸில் சின்ன சைஸ் மல்லிகைப்பூ மாதிரி தான் இருக்குது அந்த பூ அழகாக. ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம சின்ன கழனி. இது நம்ம வந்து இதுதான் இப்போ வந்து பெருக்கி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது பெருக்கிறது வந்து அவ்வளோ நேரம்லாம் ஆகாது, கன்ஃபார்ம் ஒரு 1/2 hour ஆகும், இல்லை ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கழனியை முடிச்சுட்டா அதை பார்த்தீங்களா, இதுதான் நான் சொன்ன பெரிய சைஸ் பூ. இது மாதிரி வந்து நம்ம கழனியில் நிறையா இருக்கும். இது வந்து ரேட் வந்து எவ்வளோ ரேட் போகும்னா, ஒரு 35 or 40 ரேட் போகும். 40 rupees தான் போகும். அதுக்கு மேலே போகணுன்னா 50, அவ்வளோ தான் தாண்டாது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த எலெக்ஷனில் டிவிகே ஓட்டு போடுவீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டிஎம்கே ஓட்டு போடுவீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இவ்வளோ பூ பறிச்சிட்டோம். பக்கத்தில் காய வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது எதுக்குன்னா வந்து இப்போ காலையில் டைமில் பறிக்கிறதுனால பூவில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி எல்லாமே வெளியில் போகணும். அப்போ தான் அந்த பூ வந்து கடையில் வாங்குவாங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி கொட்டினா தண்ணியெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடும் தரேன். அதனால் நம்ம வந்து இப்படி கொட்டியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.